வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி சென்னையில் ராமதாஸ் தலைமையில் பாமகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சமய மணிவண்ணன் இணைகிறார். சமய மணிவண்ணன், விவரங்கள். வணக்கம். சென்னையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடை அளிக்க வலியுறுத்தியும், அதே போன்று தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த கோரியும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானம் வெளியே வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு வன்னியர் உள்ளொதுக்கீடு மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தியும், அதே போன்று வன்னியர்களுக்கான 10.5% உள்ளொதுக்கீட்டை வழங்க வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெறும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருந்தார். அதன்படி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைவர்கள் அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். சென்னையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் இந்த போராட்டத்தில் பாமக செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி அவர்களும், பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்ட பாமகவின் 4 மாவட்டங்களைச் சேர்ந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் இந்த பாமக போராட்டத்தில் குறிப்பாக சாதிவாரி மக்கள் தொகையை கணக்கெடுப்பை எடுக்க வலியுறுத்தியும், அதே போன்று வன்னியர்களுக்கான உள்ளொதுக்கீட்டை வழங்க வலியுறுத்தியும் நடைபெறும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். காலை 10 மணிக்கு அறிவிக்கப்பட்டிருந்த இந்த போராட்டமானது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் தாமதத்திற்கு பிறகு தற்போது தொடங்கி ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வலியுறுத்தியும், அதே போன்று வன்னியர்களுக்கான 10.5% உள்ளொதுக்கீடை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்கிற 2 பிரதான கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானம் வெளியே இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆகியோர் இடையிலான மோதல் போக்கானது தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி, அதாவது தமிழ்நாடு முழுவதும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி வரும் டிசம்பர் 17ஆம் தேதி சென்னையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் போராட்டமானது நடைபெற உள்ளது. அதற்கு முன்னதாகவே, அதாவது இன்று டிசம்பர் 12ஆம் தேதி 5 நாட்களுக்கு முன்பாகவே பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தலைமையில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் மற்றும் வன்னியர் உள்ளொதுக்கீட்டை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் சென்னை உட்பட தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிவண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.